ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன மாதிரி டிப்ஸு, எப்படி செய்யணும், எப்படி அதனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்லி. இது இந்த கடையில் சில பேர் தெரியுறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு பார்லின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் போய் கேட்டாலும் கொடுக்குவாங்க. இந்த சென்டரில் கோதுமை டைப்பில் இருக்கும், கோடு கலரு அந்த மாதிரியெல்லாம். இது பார்க்குறது இந்த மாதிரி கலரில் இருக்குது. ஆனால் இது 2 தண்ணியில் கழுவிட்டு இதை நல்லா இந்த சூடு உடம்பு இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்குவாங்கம்மா. டைஃபாய்ட் ஜுரம் வந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஜுரம் வந்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இளநீரோடு இந்த பார்லி தண்ணி நல்லா குடிக்க வைக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இது டிப்ஸு. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அந்த நோவு எதிர்ந்தாலும் இந்த பார்லி தண்ணி குடித்தோம்னா அது எல்லாம் அந்த யூரின் வழியமாக எல்லாம் நம்மளுக்கு கிளியர் ஆகுது. ரொம்ப ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதை தான் ரொம்ப யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இது வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு இது வேக வச்சுருந்தா நல்லா அரிசி மாதிரி பலன்னு வெள்ளையாக இருக்கும். அந்த அளவுக்கு அப்புறமா இதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டு இது இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறேன். நான் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் விவரமாக. இப்போது இதில் வெந்த பிறகு இது நல்லா பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. வெந்த ஆன பிறகு நல்லா அரிசி மாதிரி சாப்பாடு எப்படி இருக்குது அந்த மாதிரி பலன்னு ஆகுதுன்னா அந்த மாதிரி நம்ம முகமும் நல்லா பலன்னு இருக்கும். நம் ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும், நம் ஸ்கின் நல்லா பியூட்டியாக வச்சுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. இது இப்போ 2-3 தண்ணியில் கழுவிட்டு இது நல்லா காய வைக்கணும். 2-3 நாள் நல்லா காய வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் பேக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நான் ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு 20 நாளைக்கு எனக்கு வரும். அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் கம்மியாகும் போது மறுபடியும் நான் அரைச்சிக்குவேன். நான் இது எடுக்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். இது இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்குது. ஒரு கைப்பிடி அளவுனாக்கா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது ஹனி தேவையான அளவுக்கு. அடுத்து பால். இது பச்சை பால், காய்ச்சாத பச்சை பால். இந்த மாதிரி வச்சு நம்ம இது பொருளை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்லா பிரைட்டோ நம்ம ஸ்கின் நல்லா பியூட்டியாக தெரியும். இப்போ இது கழுவிட்டு உங்களுக்கு இது எப்படி காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சிடலாம். இப்போ நம்ம கழுவிக்கிறது ஒரு 2-3 தண்ணியில் கழுவிடணும். கழுவிட்ட பிறகு இந்த மாதிரி பிளேட்டில் இந்த மாதிரி இது கொஞ்சம் இப்படி காய வைக்கலாம். நீங்கள் ஒரு காட்டன் துணியில் கூட போட்டு காய வைக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி பிளேட்டில் பிளாஸ்டிக்ன்றது அலுமினியம் இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டில் நம்ம மொட்டை மாடி மேலே நம்ம வீட்டு வாசல் கட்டை இந்த மாதிரி வச்சோம்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிடும். வெயில நல்லா இந்த மாதிரி பிளேட்டுக்கு மேலே அடிக்கும். அதனால துணியில் போடுற நேரம் இந்த மாதிரிலாம் போட்டு இது மேலே ஒரு நெட்டு மாதிரி போட்டு வச்சிங்கன்னா காற்றுக்கு ஏதோ டஸ்டெல்லாம் அதில் இதாகாத மாதிரி. தண்ணி ஒரு 2 தண்ணியில் கழுவிடணும். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியில் நான் எடுக்கும் போது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா வெயிலில் வச்சு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டோம்னா வெயில் நல்லா அடிக்கும், சீக்கிரமும் காயும். நான் ஒரு 3 நாளைக்கு வச்சு நல்லா காய வச்சுக்கிறேன். காய வச்சிட்ட பிறகு இந்த கல் இருக்குது இல்லைங்களா, இந்த உருளை கல் இருக்கும் உங்கள்கிட்ட, அந்த மாதிரி இருக்கும் போது அதில் நல்லா இடிச்சிட்டு கொஞ்சம், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாக்கா மிக்ஸி ஜாரோட பிளேடு போயிடும். பாருங்கள், இந்த தண்ணி இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி கழுவிக்கணும். ஒரே தண்ணி 2 தண்ணியில் கழுவணுன்னா அந்த டஸ்டெல்லாம் அப்படியே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஈரம் இருக்குது. இது வெயில் அடிக்கும். இது நல்லா இப்படி காஞ்சி நம்ம கழுவும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக. இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு இது எப்படி பவுட்ரு பண்ணி எப்படி ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். டே நைட்டு கம்பல்சரி நைட்டில் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நல்லா பியூட்டியாகலாம். உங்கள் ஸ்கின்னை நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இப்போ இது காஞ்சி இருக்குது. நல்லா முறுமுறுன்னு சவுண்டு வருது. இது நார்மல் அப்படியே எடுத்து நம்ம கழுவாத போட்டாலும் சவுண்டு வரும். ஆனால் கழுவிட்டு காஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா இப்படி சவுண்டு வரணும்.
ஏன்னா இப்படி இது ரொம்ப ரஃப்பாக அப்படியே கெட்டியாக இருக்கும். ஏன்னா இது வேகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்குதுன்னா நீங்கள் டைரெக்டாக இப்படி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கல் இருந்துச்சா உங்கள்கிட்ட நல்லா க்ளீனாக கழுவிட்டு எந்த தூசி எதுவுமே இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். அதில் இது போட்டு நல்லா நீங்கள் இடிச்சிட்டு கொஞ்சமாக இடிச்சிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். காரம் இருக்குதான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இடித்து வச்சிருந்து அந்த பார்லேயே இதில் நான் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள் நல்லா அரைச்சி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி நல்லா நம்ம அள்ளி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு எனக்கு இது ஒரு மாதத்துக்கோ இல்லை 25 நாளைக்கு அப்படி வரும். அப்படி இது கம்மியாயிடுச்சுன்னா நான் திரும்பி அரைச்சி எடுத்துக்குவேன். நைட்டில் வந்து மினிமம் ஒரு 20 நிமிஷம் அது நான் இது முகத்தில் இருக்கும் யூஸ் பண்ணணும். நம்ம போட்டு எடுத்துக்கக்கூடாது, அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், பவுடர் மாதிரி கையில் எடுத்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் ஜலிச்சுக்கணும். இப்போ ஒரு பவுலை வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி நான் இப்போ ஒரு ஃபேஸ்க்கு போடுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன். அது எடுத்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும். ஏன்னா கொஞ்சம் குறைன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கணும். அது இருந்தாலும் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தாலே போதும் ஃபேஸ் பேக்குக்கு. பாருங்கள், இது இதிலே போட்டு மறுபடியும் 2 தடவை அரைச்சி நல்லா எடுத்தோம்னா நல்லா பவுடர் ஆகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இந்த மாதிரி இதில் கொஞ்சம் குறை இருந்தாலும் பரவாயில்ல. இதில் தேவையான அளவுக்கு பச்சை பால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ஊறின பிறகு இது நல்லா இந்த மாதிரி தண்ணி எடுத்து நல்லா டைட்டாக ஆகிடும். பாருங்கள், ஏன்னா பச்சை பால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கும் சரி கிளியர் பண்ணி கொடுக்குது. நம்ம முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது இல்லாமல் நம்மளுக்கு நல்லா பிரைட்னஸும் பண்ணி கொடுக்குது. பார்லியில் நீங்கள் ஃபேஸ் பேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இயற்கையான பொருள், இது எதுவும் கெமிக்கல்லாம் எதுவுமே மிக்சிங் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் நம்ம எது வேணாலும் நம்ம சாப்பிட்ற உணவு, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். வேறு எதுனா யூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் காட்டும் முகத்தில். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு சரி. இப்போது கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. பால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்து தான் அது கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா டைட் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் குறைன்னு இருக்கிறதுனால இன்னும் பாலில் இன்னும் அந்த பார்லி நல்லா ஊறும். நீங்கள் காய வச்ச பிறகு இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா பிளேடு இதாகிடும். ஏன்னா அது வேவுறதுக்கு ரொம்ப மணி நேரம் எடுத்துக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான பொருள். வேறு இது இல்லாமல் இந்த ஜுரம் இருக்கிறவங்களுக்கு இந்த பார்லி தண்ணியை டாக்டருங்களே டைஃபாய்ட் ஜுரம் வந்தாலும் சரி, இந்த நெமோனியா ஃபீவர் வந்தாலும் இந்த மாதிரி பார்லி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை தான் குடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது யூரினில் அது ஃபுல்லாக அந்த தண்ணி வந்துடும். அப்போது உங்களுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நோவெல்லாம் கிளியர் ஆகிடும். உடம்புல எவ்வளோ சூடு இருக்குதோ அந்த சூடை எடுத்துன்னு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பார்லி இது. அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இதனால் நம்ம ஃபேஸ்க்கும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அப்போது காட்டும் போது எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் ஊறும் போது நம்ம அந்த பால் இன்னும் அது ஃபுல் நல்லா ஊறின பிறகு நல்லா இதுவாக இருக்குது. எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். வெறும் அந்த பார்லி பால். அடுத்து இப்போ நான் இதில் சேர்க்க வேண்டியது ஹனி. ஹனி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் போதும் ஹனி. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஹனி, இந்த பால், ஹனி இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஜாஸ்தி எடுத்துக்கணும்னா ஃபுல்லாக ஹனி கலரில் தெரியும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இந்த பேக் நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் முகத்தில். இது இப்போது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு முகத்துக்கு கழுத்துக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கு அப்ளை பண்ணலாம். மிச்சம் இருக்கிறது நாளைக்கு நைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்ல சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கிது. இதனால் நல்ல ரிசல்ட்டு. மினிமம் 20 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு முகத்தை வாஷ் பண்ணி பாருங்க.
இது மிச்சம் ஆச்சுனாக்கா நீங்கள் எடுத்து மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டில். ஆனால் 2-3 நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலும் போதும். இந்த மாதிரி நீங்கள் பார்லி பவுடர் பண்ணி வச்சுக்கணும்னாக்கா 1/2 டீஸ்பூன் போதும். ஏன்னா 1/2 டீஸ்பூன் இதில் நம்ம வந்துட்டு பால் சேர்க்குறோம், அது இல்லாமல் தேன் சேர்த்துக்கிறோம். நான் ஃபேஸ் பேக்கு எப்படி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கோ அதுக்கு நான் நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சமாக எடுத்து நம்ம முகத்துக்கு ஃபுல்லாக நெத்தி கழுத்தெல்லாம் ஒரு பேக் எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிவிட்டு இதே பேக்கில் தான் மசாஜ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த பேக்கை நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக எப்படி எந்த நாங்கள் மசாஜ் பண்ணோம், என்ன மாதிரி ஆயிலாக என்ன எது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். இது நம்ம செய்கிற ஃபேஸ் பேக்கை தான் நம்ம கொஞ்சமாக எடுத்து முகத்தில் ஃபுல்லாக அங்கங்கே தடவிட்டு ஒரு க்ரீம் மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு மேலே இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணலாம். இதுக்காக நீங்கள் வேறு ஏதோ ஆயிலோ ஏதோ எடுத்து க்ரீம் எடுத்து உங்கள் ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணணுன்னு சொல்ல இதே ஃபேஸ் பேக்கு தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டுன்னு. எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யார் இருந்தாலும் சரி, என்னோடய நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.